Hello friends, welcome to Mrs. Stitch Blouses. இன்னைக்கு வந்து அருமையான ஒரு bridal blouse design நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணிருங்க. Fashion designing and Aari embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த blouse design-உம் சாரியும் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இந்த ப்ளவுஸோட சாரியை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சாரி வந்து டபுள் பார்டர் சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்டர் வந்து பாருங்க இந்த ப்ளூ கலர் பார்டர், கீழே உள்ள பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர் பார்டர். ஸோ ரெண்டு பார்டர் இருக்குது சாரியில். அடுத்து சாரியோட உள்ளுக்குள்ளே பாருங்க ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு வயலட் சாரி ஃபுல்லும் ஜரி பார்டரோட ஃபுல்லுமே வந்து சின்ன சின்னதாக மைல்டாக வந்து இந்த அனிமல்ஸ் டிசைன் மாதிரி இருக்குது. அப்படி இதோட முந்தி வந்து பாருங்க இந்த மாதிரி இருக்குது, ஃபுல் ஜரி பார்டரோட முந்தி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கோடு கோடா போட்டு அதில் டிசைன். ஸோ இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாரியோட வித் ப்ளவுஸு பார்டரோடவே கொடுத்துட்டாங்க. அதில் வந்து நான் ஃபுல்லுமே வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் பாருங்கள் வயலட் கலரில் ப்ளவுஸு. ஸோ இதில் வந்து டபுள் த்ரெட் லோடு கொடுத்துட்டு வெளியில் வந்து கோல்டு கலரில் ஸ்டோன் கொடுத்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவு. அதில் கீழே வந்து ஒரு டூலிப் மாடலில் ஸ்லீவோட எண்டில் வந்து ஒரு கட் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன் டிசைனு. அடுத்து வந்து இந்த ப்ளவுஸோட டிசைனை க்ளோஸ்அப்பில் பார்க்கணும். இது பாருங்க, இது வந்து டபுள் பார்டர் சாரி. இந்த பார்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ப்ளூ கலர்ல இருக்கு, இங்க வந்து பிங்க் கலர் பார்டர். இதோட சாரி வந்து பாத்தீங்கன்னா வயலட் ஃபினிஷ்ல இருக்கு. இதோட பிளவுஸ் வந்து பிளைன் வயலட் சாரி அதோட பிளவுஸ். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் ப்ளவுஸில் பிளைனாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பார்டரோட கலரை யூஸ் பண்ணி இங்கே வந்து டிசைன் பண்ணலான்னு பிளான் பண்ணது. ஸோ அது மாதிரி இங்கே வந்து டபுள் சில்க் த்ரெட்டில் டபுள் லோடு கொடுத்துருக்கேன். அதுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரி ஸ்டோனு கோல்டு கலர் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே சாரீ ஃபுல்லுமே கோல்டு ஃபினிஷில் இருக்குது. இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே கோல்டு ஃபினிஷில் இருக்குது இந்த மாதிரி. ஸோ அந்த கோல்டு கலர் வரணும் அப்படின்றனால ஃபுல்லுமே சக்கரி ஸ்டோனு கோல்டு ஸ்டோன் யூஸ் பண்ணி இங்கே நெக்கோட எண்ட்லேயும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கேயும் புட்டாஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து இந்த சக்கரி ஸ்டோன்ஸ் தான். இதோட ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட எண்டு ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு கர்வ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கையில் நம்ம போட்டதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் தெரியும். ஒரு டூலிப் ஸ்லீவ்ஸ் மாதிரி லைட்டாக இந்த ஸ்லீவோட சென்டரில் ஒரு கர்வ் கொடுத்து கொஞ்சம் ஸ்லீவோட சைஸ்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி மேலே தூக்கி இருக்கும். இதுதான் வந்து டிசைனு. ஸ்லீவ் எல்போ ஸ்லீவில் இந்த டிசைன் நான் கொடுத்துருக்கேன். இதோட ஹேங்கிங்ஸ் வந்து பாருங்கள் கொஞ்சம் லென்த்தியாக வேணுன்றதுக்காக ஒரு 4 லேயர் டசில்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லுமே மெட்டீரியல்லே ப்ளவுஸோட மெட்டீரியல்லையே ஒரு 4 லேயர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.